அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சானென்று. இங்கிலாந்து இன்றைய வெற்றியோடு அவர்கள் அரையிறுதியை இன்றைய நாளில் தக்க வைத்துக் கொண்டார்கள். முதலாவது அணியாக அரையிறுதிக்குள் செல்லும் முதலாவது அணியாக இங்கிலாந்து மாறியிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் அபார வெற்றியை இங்கிலாந்து அணி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து அணித்தலைவர் ஹாரி புரூக்கினுடைய சதம் அவர் பெற்றுக்கொண்ட முதலாவது T20 சதமாக மாற 50 பந்துகளில் 100 ஓட்டங்களை கடந்தார். இந்த உலகக்கிண்ண போட்டியில் பெற்றுக்கொண்ட மிக அதிவேக சதமாகவும் இது மாறியிருந்தது. இரண்டாவது அதிகூடிய வேகமான சதத்தை இன்றைய நாளில் ஹாரி புரூக் பெற்றுக்கொண்டார் 2020 உலகக்கிண்ண வரலாற்றில். முதல் சதத்தை பெற்றிருக்கவர் கிரீஸ் கெயில் 47 பந்துகளில் பெற்றிருக்கிறார். இன்றைய நாளில் 50 பந்துகளில் ஹாரி புரூக் பெற்றுக்கொண்ட 100 ஓட்டங்கள் T20 உலகக்கிண்ண போட்டிகளில் பெற்றுக்கொண்ட இரண்டாவது அதிவேக சதமாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்லேகல மைதானத்தில் 5வது வெற்றியை இன்றைய நாளில் இங்கிலாந்து பதிவு செய்திருக்கிறது. இலங்கையில் வைத்து இங்கிலாந்து அணி பெற்றுக்கொள்ளும் தொடர்ச்சியான ஒரே மைதானத்தில் பெற்றுக்கொண்ட 5வது வெற்றியாக இந்த வெற்றி மாறியிருக்கிறது. உண்மையிலே இங்கிலாந்து அணியினுடைய மிக சிறப்பான துல்லியமான பந்து வீச்சு, அவர்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை தரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனுபவம் எல்லாம் இந்த மைதானத்தில் கிடைத்ததன் காரணமாக அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டார்கள். பாகிஸ்தான் அணி இன்றைய நாளில் முதல் முறையாக பல்லேகல மைதானத்தில் விளையாடுகிறது. ஆனால் பல்லேகல மைதானத்தை பொறுத்தவரை நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இன்றைய நாளில் தவறு செய்தது போல் உணர்கிறேன். காரணம், அவர்கள் இன்றைய நாளில் முதலில் துடுப்படுத்தாடும் சுதந்திரத்தை இங்கிலாந்து அணிக்கு கொடுத்திருந்தால் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்க முடியும். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை மிக சிறப்பான துடுப்பாட்ட வரிசையை கொண்டிருந்த ஒரு அணியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த மோசமான தோல்வியோடு அவருடைய மறைப்பெருமானமாக இப்பொழுது புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. நெட் ரன் ரேட் இப்பொழுது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் போட்டியில் ஒருவேளை பாகிஸ்தான் வெற்றி பெற்றாலும் கூட அரையிறுதிக்கான வாய்ப்பு தகவல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான 6 பிரதிநிதி மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கின்ற இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றால் 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை நாளை தினம் இலங்கை அணி வெற்றி பெற்றால் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். இருக்கின்ற அனைத்து போட்டிகளிலும் மீதம் இருக்கின்ற ஒவ்வொரு போட்டிகளையும் ஒவ்வொரு அணிகள் வெற்றி பெற்றால் அரையிறுதியை தீர்மானிக்கும். குறிப்பாக பாகிஸ்தான் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. அந்த போட்டி நியூசிலாந்தோடு. அந்த போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றால் 3 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை நாளை நியூசிலாந்து தோற்றால் இலங்கை அணிக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். நியூசிலாந்து பாகிஸ்தானை வீழ்த்துமாக இருந்தால் அவர்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும். இதன் காரணமாக இந்த பட்டியலில் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய நாளின் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலமாக இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணியினுடைய ஒரு அணித்தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய நாளில் மாறியிருந்தார். பாகிஸ்தான் அணியுடைய சல்மான் அலியாக துடுப்பாட்டத்தில் கலக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அவர் தொடர்ந்து இந்த உலகக்கிண்ண போட்டியில் மோசமான பிரதிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அணித்தலைவராக சல்மான் அலியாக தேவையான இடங்களில் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம், அவர் வருவது 2ஆம் இலக்கத்தில் இன்றைய நாளில் ஃபர்கஸ் சல்மானை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் பயன்படுத்தாமல் அவர் 5ஆம் இலக்கத்துக்கு வந்திருந்தால் ஒரு ஏதுவாக இருக்கும். ஃபர்கஸ் சல்மான் ஒரு சிறப்பாக அதிரடியாக ஆடக்கூடிய வீரர். அவரை இன்றைய நாளில் 5வது இலக்கத்துக்கு கொண்டு வந்து ஒருவேளை பாகிஸ்தானுடைய ஓட்டங்களை குவிப்பதில் சிரமப்பட்டிருக்கிறது. 164 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டது 9 விக்கெட்டுகளை இருந்து. ஆனால் அவரை முன்னதாக கொண்டு வந்திருந்தால் இன்னும் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைய நாள் பாகிஸ்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. பந்துவீச்சில் இறுதியில் நன்றாக கலக்கிய பாகிஸ்தான் அணி முதல் பாதியில் மிக மோசமான பந்துவீச்சை வீசியிருந்தார்கள். இதனும் ஒரு காரணம் இந்த போட்டியில் தோல்வி பெறுவதற்கு. இன்னொன்று, இங்கிலாந்து அணியுடைய மிக துல்லியமான அந்த பந்துகளுக்கு பந்து தேவையான ஓட்டங்களை பெறுவதில் ஹாரி புரூக் மிக சிறப்பாக செய்திருந்தார். இந்த உதவியுடன் இங்கிலாந்து அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இன்றைய நாளில் கோட்டையை வெற்றிருக்கிறார்கள். இன்றைய நாளில் அவர்கள் நாணய சுழற்சி எடுத்தவுடன் இங்கிலாந்து அணிக்கு கொடுத்திருந்தால் இங்கிலாந்து அணி முதலாவதாக துடுப்படுத்தாடி ஒரு ஓட்டத்தை குவித்து பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால், பாகிஸ்தான் சேர்ச்சிங்கு சென்றிருந்தால் இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மிக மோசமாக தோல்வி அடைந்ததோடு இந்த புள்ளி பட்டியலில் இப்பொழுது மாற்றங்கள் வந்திருக்கின்றன. 4 புள்ளிகளோடு இங்கிலாந்து அணி அரையிறுதியை உறுதி செய்து கொண்டது. பாகிஸ்தான் அணி 1 புள்ளியோடும் நியூசிலாந்து 1 புள்ளியோடும் இருக்கிறது. நாளை தினம் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கான போட்டி நடைபெற காத்திருக்கிறது கொழும்பில். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். அதோடு சேர்த்தால் ஒருவேளை நியூசிலாந்து வெற்றி பெற்றால் 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். அடுத்து நியூசிலாந்துக்கு பாகிஸ்தானோட ஒரு போட்டி. இன்னும் மீதமாக பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு போட்டி இருக்கிறது நியூசிலாந்தோடு. ஒருவேளை இலங்கை அணி பெற்றுக் கொண்டால் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார்கள். அதோடு பாகிஸ்தானையும் இலங்கை அணி வெற்றி பெறும் 4 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக அவர்கள் அரையிறுதி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குழு அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுவாக இல்லை. காரணம், இந்த 3 அணிகளுமே மிக சிறப்பாக விளையாடக்கூடிய அணிகள். தங்களை எப்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்செட் செய்யக்கூடிய ஒரு அணிகள். ஆனால்
இந்த போட்டியில் நாளை நடைபெற இருக்கின்ற போட்டி ஒருவேளை மாற்றத்தை உண்டுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம். ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் பாகிஸ்தானின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலை துடுப்படுத்தாடுவதற்கு முயற்சி செய்த வேளையில் அவர்கள் 164 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து இதில் அடிக்கூடிய ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்தார். ஃபர்ஹான் 63 ஓட்டங்களையும், சயிம் ஹைம் 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சல்மான் அலியாக 5 ஓட்டங்களையும், பாபர் அசாம் 25 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 24 பந்துகளில். ஃபக்கர் சல்மான் 16 பந்துகளில் 25 ஓட்டங்கள், 2-4 ஓட்டம், 2-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக செய்திருந்தார். உஸ்மான் கான் பாகிஸ்தான் அணி வீரர், அவரும் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடும் முயற்சிகளில் அவரும் ஆட்டம் இழந்திருந்தார். ஓட்டங்களை 8 ஓட்டங்களுடன் பெற்றுக்கொள்ள சதாப் கான் 23 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 11 பந்துகளில் 4 ஓட்டங்களாக. மிஸ்ரா எந்த விதமான ஓட்டங்கள் முதல் பந்திலே ஆட்டம் இழந்திருந்தார். ஷைன் சாப்ரிடி 2 ஓட்டங்களையும், மிஸ்ரா 2 விக்கெட்டிலும் ஆட்டம். நவாஸ் எந்த விதமான ஓட்டத்தில் முதலாவது பந்திலே ஆட்டம் இழந்தார். இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய ஓட்டம் மிகவும் சடுதியாக குறைந்து கொண்டு இறுதியாக 2 ஓவர்களில், அதாவது 18, 19, 20வது ஓவர்களிலே 2 ஓவர்களில் 24 ஓட்டங்களுக்கும் 4 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் இழந்ததுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து அணியின் சார்பாக பந்து வீச்சிலே மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். டோசன் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், ஓவர்டன் 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் 3 ஓவர்கள் பந்து வீசி, ஆச்சர் வழமை போல ஆச்சர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கார். 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ரஷீத் அதில் ரஷீத்துக்கு 4 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். மிக சிறப்பாக வில் ஜாக்ஸ் கடந்த போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக மிக சிறப்பாக பங்களிப்பை செய்த வில் ஜாக்ஸ் 2 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். இவர்தான் இங்கிலாந்து அணி சார்பாக அதிகூடிய ஓட்டங்களை இந்த நாள் விட்டுக் கொடுத்திருந்தாலும் மிக சிறப்பாக துடுப்பாட்டத்தில் ஹரிபுரக்குடன் சேர்ந்து இணைப்பாட்டங்களையும் புரிந்ததன் காரணமாக வெற்றி விலக்கை அடைந்து கொண்டது இங்கிலாந்து. உண்மையிலே இங்கிலாந்து அணியுடைய முதல் ஆரம்ப விக்கெட் முதலாவது பந்திலே வீழ்த்தப்படுகிறது. மிக சிறப்பாக பந்துகளை வீசி பிடியெடுப்பில் ஆட்டமிழக்கிறார் பிலிப் சோல்ட். முதலாவது போரை வீசிய ஷைன் சாப்ரிடி முதல் பந்திலே ஆட்டமிழக்க செய்கிறார். 17வது ஓட்டத்தில் 2வது விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. 35 ஓட்டங்களுக்குள் 3வது விக்கெட் ஜோக்கப் பெத்தல் ஆட்டமிழக்கிறார். 58க்கு 4வது விக்கெட் இழக்க அதன் பின்னதாக மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். சாம் கரனும் இணைந்து அதோடு வில் ஜாக்ஸும் அவரோடு இணைந்து ஹரிபுரக்கனுடைய மிக துல்லியமான துடுப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்து போனது. ஹரிபுரோக் தன்னுடைய முதலாவது சதத்தை இன்றைய நாளில் பதிவு செய்து கொண்டார். 51 பந்துகளில் 100 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 10-4 ஓட்டம், 4-6 ஓட்டங்களால் மிக சிறப்பாக துடுப்படுத்தியிருந்தார். பட்லர் இன்றைய நாளிலும் ஏமாற்றம் அளிக்க தொடர்ச்சியாக உலகின போட்டியில் தடுமாறி கொண்டிருக்கிறார். ஜோஸ் பட்லர் 2 ஓட்டங்கள் எடுத்திருந்தார் 3 பந்துகளை சந்தித்து. பென்டன் 2 ஓட்டங்களையும், ஜேக்கப் பெத்தல் 8 ஓட்டங்களையும், சாம் கரன் 16 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். வில் ஜாக்ஸ் இன்றைய நாளில் தன் அணிக்காக மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருந்தார். 28 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 23 பந்துகளில் 4 ஓட்டம், 2-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்தாடின் காரணமாக ஹரிபுரக்குடைய சதம், அதோடு இறுதியாக ஆச்சர் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இங்கிலாந்து அணி வெற்றியை உறுதி செய்து கொண்டார். இங்கிலாந்து அணியின் சார்பாக மிக சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார். சயின்சாத் அஃப்ரிடி மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும், நவாஸ் 3 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய 26 ஓட்டங்களுக்கு. சதாப் கான் 31 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை. 3 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. உஸ்மான் தாரிக் 4 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாக இங்கிலாந்து அணி இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. இங்கிலாந்து அணி அடுத்து வரும் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்ள காத்திருக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இங்கிலாந்தினுடைய ஆதிக்கம் மிக பெரிதாக பார்ப்போம். நாளைய தினம் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிக்கொள்ள காத்திருக்கின்றன. இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்றோ.